ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியில் இருந்து ரெட்டியார் சத்திரம் போகிற லைனில் ஒரு ஏக்கர் 40 சென்ட் விவசாய நிலம் வந்து ரொம்பவும் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த விவசாய நிலம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடிக்கு பக்கத்தில் தெத்துப்பட்டி ஏரியாவுக்கு நியர்பையாக அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் வந்து 1 ஏக்கர் 40 சென்ட். இதில் வந்து செப்பரேட்டாக நமக்கு வந்து கேணி கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சர்வீஸுமே வந்து கிடச்சிருது. இது வந்து பங்கெல்லாம் கிடையாதுங்க, நம்மளோட யூசேஜுக்கு தான் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வாங்கி அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 40 சென்ட்டுக்கும் சேர்த்து 35 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் இல்லைங்க. விலையை நம்ம ஓரளவுக்கு குறைச்சி பேசி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருதுங்க. இந்த இடத்துல சர்வீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே போஸ்ட் மரம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே இருக்குது. கேணியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பக்கத்தில் தாங்க நமக்கு வந்து கிடச்சிருக்கு. கேணியை பொறுத்த வரைக்கும் 40 அடி வரைக்கும் போட்டிருக்காங்க. விவசாயம் பண்ணியிருக்கிறதுனால டைரெக்டாக வந்து நம்ம உள்ளே போக வேணாம். ஏன்னா மக்காச்சோளம் போட்டிருக்காங்க, நம்ம நடந்து போய் பயிரை டேமேஜ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம உள்ளே போய் எடுக்காமல் நம்ம மேலாப்படி எடுத்துருக்கோம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலாப்படி கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க. சர்வேரை வச்சு அளந்து கல் ஊன்றதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணிட்டாங்க. அது போக 1975லேருந்து இன்னைக்கு கரண்ட் டேட் வரைக்கும் ஈஸி எடுத்து வைக்க சொல்லியிருக்கோம். மிச்ச பேரல் டாக்குமெண்ட்லாம் மற்ற வீடியோவில் சொல்கிற மாதிரியே எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி வச்சுருக்க சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லீகலுக்கு வந்து உடனே கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் பண்ணியிருக்கக்கூடிய விவசாயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வெண்டைக்காய் போட்டிருக்காங்க, கத்திரிக்காய் போட்டிருக்காங்க, நிறைய விவசாயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக போய் அந்த தென்னை மரத்தோட கடைசி வரைக்கும் வரும். அங்கேருந்து பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மண் பாதையில் நமக்கு அமைஞ்சிருக்கு. மண் பாதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 20 அடிக்கு குறையாமல் மண் பாதை வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. வண்டி போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இதுக்கு பின்னாடியும் தோட்டம்லாம் இருக்குது. அங்கேருந்து வந்து தேங்காய் பறிச்சுட்டு டிராக்டர் வழியாக இந்த வழியாக தான் போகுது. ஸோ பாதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பத்திரத்துலேயே செப்பரேட்டாக வந்துடும், நமக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் போடணும், இல்லை சொந்தமாக தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னே சொல்லலாம். இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பேலன்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பேக் சைடு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் நமக்கு வந்து அத்துமால் வருது அப்படிங்கிறது. ஏன்னா ரைட்டு லெஃப்ட்டு என்ட்ரன்ஸு இதில் இருந்தால் வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். பேக் சைடு தெரியாது. இப்போ கூட ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே 3வது ஒரு போஸ்ட் மரம் தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு வந்து கிடச்சிருது. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய சேனல் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.